அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பாடம் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1ல் யூனிட் 4.1 நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. ஏற்கனவே நீங்கள் 3 யூனிட்டு படிச்சிட்டோம். ஸோ 4வது யூனிட்டில் இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதாவது தமிழில் அணுக்கரு வேதியியல் அப்படின்னு சொல்லலாம். இது 2 வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் பார்ட் 1 ஃபஸ்ட்டு ஆஃப் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி? நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி இஸ் த சப் ஃபீல்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி டீலிங் வித் ரேடியோ ஆக்டிவிட்டி. முக்கியமாக இது கதிர்வீச்சு, கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறது தான் இந்த அணுக்கரு வேதியியல். இதில் முக்கியமாக அணுக்கருன்னு சொல்கிற அந்த உட்கருவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால் அதனுடைய பண்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் இந்த அணுக்கரு வேதியியலில் நாம் படிக்கிறோம். ஸோ இதில் அணுக்கரு பரிமாற்றம் மற்றும் அதனுடைய பண்புகள், கதிரியக்கத்தன்மை மற்றும் அதனுடைய செயல்முறைகள், இதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு சப் டாபிக் தான் இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது. அடுத்தபடியாக நியூக்ளியர் ரியாக்ஷன், அணுக்கரு வினைகள்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு அணுவுக்கும் அதனுடைய உட்கருவை பொறுத்து தான் அதனுடைய அடையாளமே இருக்குது. ஸோ த ஐடென்டிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் தான். இதை நாம் ஒரு ஆற்றல் வாய்ந்த துகள் மூலமாக தாக்கும்போது அதனுடைய பண்புகளில் மாற்றம் ஏற்படுது. அப்போ நடக்கக்கூடிய வினைகளை தான் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆற்றல் வாய்ந்த துகள்களை அணுக்கருவின் மீது மோதும்போது உருவாகக்கூடிய வினைகள். பார்த்திங்கன்னா அணுக்கருவினுடைய அடையாளத்திலேயே இது மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ ஆற்றல் மிக்க துகள் மோதுவதன் மூலமாக இந்த வினையானது தூண்டப்படுகிறது. அந்த துகள்கள் எப்படிப்பட்ட துகள்களாக இருக்கும் அப்படின்னா, மோதும் துகள்கள் ஆல்ஃபா அல்லது காமா அல்லது ஃபோட்டான் அல்லது நியூட்ரான், புரோட்டான் அல்லது கனமான ஏதாவது ஒரு அயானா கூட இருக்கலாம். அவ்வாறு the bombarding of these energetic particles over the nucleus of an atom, அதை தான் நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ சாதாரணமாக நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்னு ஒன்று தெரியும். இது நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடுகளை நாம் படிக்கலாம். அதாவது சாதாரண வேதி வினைகளுக்கும் உட்கரு வினைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவைன்றது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் பாருங்கள். கெமிக்கல் ரியாக்ஷன் நார்மலி அக்கர்ஸ் அவுட் சைடு த நியூக்ளியஸ். வேதி வினைகள் அப்படிங்கிறது உட்கருவை விட்டு வெளியே மட்டும்தான் நடக்கும். ஆனால் உட்கரு வினைகள்னாவே, உட்கரு நியூக்ளியஸ்னாவே என்னது? உட்கரு தான். உட்கருவினுள் நடக்கக்கூடிய வினைகள் நியூக்ளியர் ரியாக்ஷன் எனப்படும். அதாவது ஹேப்பன்ஸ் ஒன்லி இன்சைடு த நியூக்ளியஸ். அதே போல் when chemical reaction occurs, elements hold their identity and nuclei of atoms also remains unchanged. கெமிக்கல் ரியாக்ஷனில் உட்கருவில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனில் ஆட்டம்ஸ் சேஞ்சஸ் கம்ப்ளீட்லி. இந்த நியூக்ளியை ஆஃப் ஆட்டம்ஸ் சேஞ்சஸ் கம்ப்ளீட்லி அண்ட் நியூ எலமெண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அதாவது ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிற புது வகையான எலமெண்ட்ஸு அங்கே ஃபார்ம் ஆகிடும். கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ப்ரெஷர் ஆர் டெம்பரேச்சர். இந்த ப்ரெஷர் டெம்பரேச்சரால் இது பாதிக்கப்படும். நியூக்ளியர் ரியாக்ஷன் இண்டிபெண்ட், பாதிக்கப்படாது. அதே போல் வேதி வினைகள் நடக்கும்போது தேர் இஸ் லோ எனர்ஜி சேஞ்ச், ஆற்றல் மாற்றம் குறைவாக இருக்கும். ஆனால் இங்கே எனர்ஜி சேஞ்சஸ் அக்கம்பனிங் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஹையர் அண்டு லார்ஜர், அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷனில் தேர் இஸ் பிரேக்கிங் ஆஃப் ஓல்டு பாண்ட்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ். வேதி வினைகள்னு சொல்கிற கெமிக்கல் ரியாக்ஷனில் புது பாண்டு ஃபார்ம் ஆகும். பட் நியூக்ளியர் ரியாக்ஷனில் நோ சச் ஆக்டிவிட்டி இன்வால்வ்ஸ். அதே போல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேன் எய்தர் பி ரிவர்சிபிள் ஆர் இர்ரிவர்சிபிள். இது மீளும் வினையாக, திரும்ப நடக்கக்கூடிய வினையாகவும் இருக்கலாம், அல்லது நடக்காத வினையாகவும் இருக்கலாம். ஆனால் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட்லி இர்ரிவர்சிபிள். இது மீளாத வினைகளாக தான் இருக்கும். இன்னொரு முறை அதை ரிவர்ஸில் நாம் நடக்க வைக்க முடியாது. அதே போல் கெமிக்கல் ரியாக்ஷனில் யூனிட் ஆஃப் எனர்ஜியை நாம் எதில் கணக்கிறோன்னா கிலோ ஜூல் பெர் மோல். ஆனால் உட்கரு வினைகள்ன்ற இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனில் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், MEV அப்படிங்கிற யூனிட்டில் நாம் அளக்கிறோம். இதையே தான் இங்கே தமிழில் கொடுத்துருக்கோம். வேதி வினைகளுக்கும் உட்கரு வினைகளுக்குமான வேறுபாடுகள் யாவை. ஸோ கருவுக்கு வெளியே நிகழ்து உட்கரு வினைகளில்
வினை கருவுக்குள் மட்டும் நிகழுது. இங்கே வந்து அணுக்களின் கருக்கள் மாறாமல் இருக்கும். இங்கே வந்து முற்றிலும் மாறி புதிய கூறுகள் உருவாகும். வேதிவினை வந்து அழுத்த வெப்பநிலையால் பாதிக்கப்படலாம், ஆனால் இங்கே வந்து பாதிக்கப்படாது. இத்தகைய வினைகளின் போது குறைந்த ஆற்றல் மாற்றம் ஏற்படும். உட்கரு வினைகளில் வந்து அளவில் அதிகமாகவும் பெரியதாகவும் ஆற்றல் மாற்றம் இருக்கும். அதே போல் வேதிவினையில் பழைய பிணைப்புகளை உடைத்து புதிய ரசாயன பிணைப்புகள், நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து இது போன்ற எந்த பிணைப்புகளும் உருவாகாது. வேதிவினைகள் மீளக்கூடியது அல்லது மாற்ற முடியாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து பெரும்பாலும் மாற்ற முடியாது. வேதிவினைகளில் வெளியேறக்கூடிய ஆற்றலின் அலகு கிலோ ஜூல் பெர் மோல். உட்கரு வினைகளில் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ். இதே தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து புக்கில் இருக்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி படித்து பாருங்கள். இதுக்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அனுப்புவோம். அடுத்து இப்போ நம்ம முதலே பார்க்கும்போது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படின்னாவே டீல்ஸ் வித் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம், கதிரியக்கம். அப்போது அந்த ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆல் சப்ஸ்டன்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். இது நமக்கு தெரியும், எல்லாமே அணுக்களால் ஆனவை தான். இதில் வந்து எலக்ட்ரான்கள் வந்து உட்கருவுக்கு வெளியே இருக்கும். உட்கருவுக்கு உள்ளே இருக்கக்கூடியது புரோட்டான், நியூட்ரான்கள். அந்த உட்கரு வந்து அணுவினுடைய மையப்பகுதியில் இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போது ஒரு சில ஆட்டம்ஸில் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் இஸ் அன்ஸ்டேபிள். அந்த உட்கரு வந்து ஸ்டேபிளாக இருக்காது, நிலைப்புத்தன்மை அற்றதாக இருக்கும். அந்த சமயத்தில் இட் வில் டீகே இன்ட்டு மோர் ஸ்டேபிள் ஆட்டம். அப்போ நிலைப்புத்தன்மை அடையிறதுக்காக அது வந்து ஒரு சில கதிரி வீச்சுக்களை அது வெளியிடும். இதுதான் வந்து கதிரியக்க வீச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற்றல் மிக்க போட்டான் அல்லது புரோட்டான் அந்த மாதிரியான துகள்களை வந்து அது மேலே மோத செய்யும் பொழுது இந்த கதிர்வீச்சானது வெளிப்படும். The radioactive decay is completely spontaneous. இது வந்து தன்னிச்சையாக நடக்கும். அது வந்து தானாகவே அந்த உட்கரு நிலைப்புத்தன்மை அற்ற நிலையிலிருந்து நிலைப்புத்தன்மை உடையதாக மாறுறதுக்கு அது வந்து தன்னிச்சையாக இது நடக்கும். இங்கே வந்து இந்த வினையின் போது வெளிப்படுகிற அந்த எனர்ஜியை தான் ரேடியேஷன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து உட்கருக்கள் அணுவினுடைய நடுவில் உள்ளன. ஒரு சில அணுக்களில் கருவானது நிலையற்றது. ஸோ இது வந்து நிலையான அணுவாக சிதையும் போது கதிரிக்க சிதைவானது முற்றிலும் தன்னிச்சையாக நடைபெறும். ஸோ இதிலிருந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வகையான அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக மாறுறதுக்கு எந்தெந்த வகையான சிதைவுகளை அது ஏற்படுத்தலாம் அப்படின்னா, ஆல்ஃபா சிதைவு, பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸை வந்து அது வெளியிடும் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி மூலமாக. அது ஒவ்வொன்றும் நம்ம இப்போது சிதைவுல வகைகளில் பார்க்கலாம். பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டீகே. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா ப்ரொடக்ஷன். ஆல்ஃபா எவ்வாறு வெளியிடப்படுகிறது அப்படின்னா, ஒரு ஆல்ஃபா துகளை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2He4. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2He4 அப்படிங்கிறது தான் ஆல்ஃபா துகள். எப்பயுமே நம்ம கீழே எழுதக்கூடியது அணு எண், மேலே எழுதக்கூடியது அதனுடைய நிறை எண். ஸோ 2 அணு எண்ணுடையது ஹீலியம், அதனுடைய நிறை எண் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4. இந்த ஹீலியம் நியூக்ளியஸ் தான் நம்ம ஆல்ஃபா துகள் அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறோம். அதே போல் பீட்டா பார்த்தீங்கன்னா, பீட்டா இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான். -1E0ன்னு போடுவோம், ஏன்னா எலக்ட்ரானுடைய மின்சுமை -1. ஸோ -1 வந்துட்டாவே E, அதனுடைய நிறை வந்து 0. இதுதான் பீட்டா பார்ட்டிக்கல். காமா பார்ட்டிகல்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, காமான்றது ஒரு கதிர் மட்டும்தான், ஒரு ரே. ஸோ 0 காமா 0 அப்படின்னு போடுவோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமான்றது, ஆல்ஃபானா ஹீலியம், பீட்டானா எலக்ட்ரான், காமான்றது ஒரு கதிர். ஸோ ஆல்ஃபா டிகே இஸ் ஒன் டைப் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே. இதில் அட்டாமிக் நியூக்ளியஸ் எமிட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். அந்த உட்கருவிலிருந்து ஆல்ஃபா துகளானது வெளிப்படும். இந்த நிகழ்ச்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டம் வித் மாஸ் நம்பர் டிக்ரீஸ்டு பை 4 அண்ட் அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ்டு பை 2. இந்த 2He4ன்னு போட்டோம் இல்லையா. ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து 2 குறையும், மாஸ் நம்பர் வந்து 4 குறையும். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படிங்கிறது வேறு வகையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் எ பண்டில் ஆஃப் 2 protons அண்டு 2 neutrons.
ஏன்னா 2 ப்ரோட்டான்ஸுக்கு அட்டாமிக் நம்பர் 1 + 1 2ன்னு வந்துடும். அதே போல் மேலே வந்து மாஸ் நம்பர் 2 + 2 4ன்னு வந்துடும். நியூட்ரானுக்கு வந்து 0 n 1 அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் மாஸ் நம்பர் 4, கீழே வந்து அட்டாமிக் நம்பர் 2. ஸோ 2 அப்படின்னாவே ஹீலியம், மேலே 4. அதனால் அதை வந்து நம்ம இட் இஸ் a bundle of 2 protons and 2 neutrons அப்படின்னு சொல்லலாம் ஆல்ஃபா பார்ட்டிகளை. ஸோ ஆல்ஃபா சிதைவு என்பது ஒரு வகை கதிரியக்க சிதைவு. இதில் ஆல்ஃபா துகளானது வெளியிடப்படும். இதில் நிறை எண் 4 குறையும், அணு எண் 2 குறையும். அடுத்தது பார்த்தோம்னா பீட்டா பார்ட்டிகிள்ஸ். இங்கே பீட்டா டிகே, பீட்டானாவே ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பாசிட்டிவ் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா -1 E0ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த -1 அப்படிங்கிறது வந்து அணு எண்ணில் 1 வந்து கூடும். இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் ப்ராடக்டாக எழுதுறதுனால ப்ளஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் மைனஸில் வரும், மைனஸ்ன்னு இருக்கிறத ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ 2He4ல் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால 2, 4 ரெண்டுமே குறையும்னு சொல்கிறோம். இங்கே -1 E0ல் மைனஸ் வர்றதுனால அந்த அணு எண் 1 கூடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்க்ரீசஸ் பை 1 யூனிட். ஸோ பீட்டா பார்ட்டிகிள் இஸ் சேம் ஆஸ் தி எலக்ட்ரான். ஸோ பீட்டா சிதைவும் ஒரு வகை கதிரியக்க சிதைவு தான். இங்கே வேகமான ஆற்றல் மிக்க எலக்ட்ரானானது அணுக்கருவிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இங்கே அணு எண் ஒரு அலகு அதிகரிக்கிறது. நிறை எண்ணில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா -1 E0ன்னு போட்டோம் இல்லையா, மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அடுத்தது காமா வேவ்ஸ். காமான்றது ஒரு வகையான அலைக்கற்றை மட்டும்தான். ஸோ இதில் வந்து எந்த விதமான அட்டாமிக் நம்பரோ மாஸ் நம்பரோ சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்கே வந்து பெனட்ரேட்டிங் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் அரைசிங் ஃப்ரம் தி ரேடியோஆக்டிவ் டீகே ஆஃப் தி அட்டாமிக் நியூக்ளியை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் எ பார்ட்டிக்கல், இட் இஸ் ஜஸ்ட் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ தமிழில் சொல்லும் பொழுது இது வந்து காமா அப்படிங்கிற ஒரு குறியீட்டால் குறிக்கிறோம். இது மின்காந்த கதிர்வீச்சினுடைய ஊடுருவக்கூடிய வடிவம் தான். அணு எண் மற்றும் நிறை எண்ணில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்? ஐடென்டிஃபையிங் தி ஆல்ஃபா அண்டு பீட்டா டிகே ரியாக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ஃபானா ரைட் சைடுடைய ப்ராடக்டில் 2He4 அப்படின்ற ஒரு ஆல்ஃபா துகளானது வெளியே வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாருங்கள், 92 யுரேனியம் 238. இந்த பக்கம் ஒரு ஆல்ஃபாவில் 2He4 போயிடுச்சுன்னா, அப்போ இந்த 92ல் இங்கே 2 போயிடுச்சுன்னா 2 குறையுதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ புது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 90 இருக்கிற தோரியமானது உருவாகியிருக்கும். அதே போல் 238ல் மாஸ் நம்பர் 4 போயிடுச்சு ஹீலியத்துக்கு. ஸோ அந்த 4 குறைஞ்ச பிறகு தோரியத்தினுக்கு 234ன்னு வந்திருக்கும். இப்போது கீழே பாருங்கள், இந்த பக்கம் 92 இருக்கா லெஃப்ட் சைடில். அப்போ ரைட் சைடில் 90, இங்கே ஒரு 2. இப்போ ரெண்டும் கூட்டினீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது டேலி ஆகணும். 90 + 2 92. அதே போல் மேலே இருக்கிற மாஸ் நம்பர் பாருங்கள், 234, ஹீலியத்துக்கு ஒரு 4. ரெண்டும் கூட்டினீங்கன்னா லெஃப்ட் சைடில் யுரேனியத்துக்கு 238 அப்படின்னு வந்துடும். ஸோ இதே தான் ஒரு சின்ன ஃபோட்டோவில் காட்டலாம். லார்ஜ் பார்ட்டிகிள் வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்மாலராகவும் அது கூட ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிளாகவும் பிரியுது. ஸோ 92ன்றது 90ஆக மாறினதுனால அணு எண் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். அதே போல் மாஸ் நம்பர் 238லேருந்து 234ஆக மாறினதுனால மாஸ் நம்பரும் 4 குறைஞ்சிருக்கு. அடுத்தது பீட்டா. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்கள், -1 E0 அப்படிங்கிறது ரைட் சைடில் வந்திருக்கும். ஸோ 1H3 அப்படிங்கிற இந்த ட்ரைட்டியம் ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பு இது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். -1 வந்த பிறகு Heக்கு வந்து +2ன்னு ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன்னா கீழே இருக்கிற 2 பக்கமும் கூட்டும்போது சமமாக வரணும் இல்லையா. ஸோ இங்கே -1ன்னு போடும்போது +2 இருக்கிற ஹீலியம் வந்தால் தான் இந்த பக்கம் 1 வரும். 2 - 1 = 1 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ -1க்கும் 2க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அணு எண்ணானது 1 கூடுகிறதுன்ட்டு இதை வச்சு தான் சொல்கிறோம். ஆனால் நிறை எண்ணில் பாருங்கள் 3, 3, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ பீட்டா டிகேவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் -1 E0 அப்படிங்கிற துகளானது வெளியேறி இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இந்த கதிர்வீச்சுகளில் 3 வகையான கதிரியக்க சிதைவுகள், அதாவது ஆல்ஃபா, பீட்டா, காமா.
அடுத்த டாபிக் வந்து ஆஃப் லைஃப், அரைவாழ்வு காலம்னு சொல்லுவாங்க, ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் லைஃப் பீரியட் இஸ் நத்திங் பட் த டைம் டேக்கன் பை an atomic nucleus to decay to its one half of its original value. அதாவது ஆஃப் லைஃப் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம் இட் டேக்ஸ் ஃபார் half of the atoms of an unstable isotope to decay. இப்போது இந்த அணுக்கரு வினைகள்னாவே எங்கே நடக்கும்ன்றது நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ், நிலைப்புத்தன்மையற்ற உட்கருவில் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ அந்த நிலைப்புத்தன்மையற்ற உட்கருக்கள் வந்து சிதைவடையுது இல்லையா, தன்னிச்சையாகவே சிதைவடைஞ்சால் அதை நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லியிருக்கோம், கதிரியக்கம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவ்வாறு சிதைவடையும் பொழுது முதல்ல இருக்கக்கூடிய அந்த உட்கருவினுடைய நிறையானது ஒரு பாதி அளவு 50% குறையிறதுக்கு எவ்வளோ டைம் அது எடுத்துக்குதோ அதை தான் நாம் ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் நார்மலி டிஃபைன்ட் as தி டைம் நீடட் பை a radioactive substance to disintegrate to one half of its atoms. பாதியாக குறையிறதுக்கு தேவைப்படுகிற நேரம். இதை வந்து ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் 1907 கண்டுபிடிச்சார். ஸோ அரையாயில் பொதுவாக ஒரு கதிரியக்க பொருளானது அரைப்பாதி அணுக்கள் சிதைந்து வேறு ஒரு பொருளாக மாறுவதற்கு தேவையான நேரம். ஸோ பாதியாக சிதைவடைந்து ஒரு புதிய ஐசோடோப்பாக மாறுவதற்கு தேவைப்படுகிற நேரம்தான் அரை ஆயுட்காலம் என அழைக்கப்படுகிறது. இந்த அரை ஆயுட்காலத்தை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு ஒரு சில சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் போடலாம். இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்கோம் பாருங்கள். தோரியம் 230 decays with half-life of 80,000 years. If an initial sample has a mass of 10 grams, how much will remain after 3,20,000 years அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அரைவாழ்வு காலம் வந்து 80,000 வருடங்கள். அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ 80,000 வருடங்களில் பாதியாக குறையுது அப்படின்னா 3,20,000 வருடங்களுக்கு பிறகு அந்த ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்ட 10 கிராம் எவ்வளவா குறையும் அப்படிங்கிறது தான் கொஷின். பாருங்கள், சொல்யூஷன் எப்படி போடலான்னா, அமௌண்ட்டு ஒரு பக்கம், டைம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற கிராம்ஸ் பாருங்கள், 10 கிராம்ஸ் இருக்குது. அப்போது அது சிதைவடைய ஆரம்பிக்கலை. ஸோ 0 இயர்ஸ்ன்னு நாம் வச்சுக்கணும். அந்த 10 கிராம்ன்றது 5 கிராம், அதாவது 1/2 குறையும் போது எத்தனை இயர்ஸ் எடுத்துக்குதுன்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, 80,000 வருடங்கள். ஸோ அந்த 5ன்றது 2.5 குறையணுன்னா 80ன்றது என்ன ஆகிட்டுருக்கும், 1,60,000. அதேமாதிரி 2.5 வந்து 1.25 குறையுது, அதுக்கு பாதியாக குறையுது அப்படின்னா அந்த 16,000 வருஷத்துக்கு கூட திரும்பவும் அந்த 80,000 வருடங்களை கூட்டிக்கணும். இங்கே வந்து பாருங்கள், டபுள் பண்ணக்கூடாது. 8க்கு அடுத்து 16, 16க்கு அடுத்து 32 கிடையாது. அந்த 80 வருஷமாக தான் கூட்டிகிட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் லைஃபுக்கு 80,000, செகண்ட் ஆஃப் லைஃப்பில் 1,60,000, தேர்ட் ஆஃப் லைஃப்பில் 2,40,000. அதுக்கு அடுத்து ஒரு 80,000 கூட்டும்போது தான் நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிற 3,20,000 இயர்ஸ் வருது. ஸோ 1.25ன்றதும் எப்படி குறைஞ்சிருக்கும், 0.625 கிராமாக குறைஞ்சிருக்கும். ஸோ இங்கே 4 ஆஃப் லைஃப்ஸ், அதாவது 4 அரைவாழ்வு காலங்கள் முடிவடைந்து 3,20,000 வருடங்களுக்கு பிறகு 0.625 கிராம்ஸ் அது மட்டும்தான் மீதி இருக்கும். இந்த மாதிரியான சிம்பிள் ப்ராப்ளம்ஸை எக்ஸாமில் கேட்பாங்க. அதே போல் ஃபார்முலா வச்சும் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், கால்குலேட் த டிகே கான்ஸ்டன்ட் ஆஃப் ரேடான் இஃப் த ஆஃப் லைஃப் பீரியட் இஸ் 3.8 days. இங்கே டிகே கான்ஸ்டன்ட், அதாவது சிதைவு மாறிலின்னு சொல்லுவோம் தமிழில், லேம்டான்னு குறிப்போம். ஸோ சிதைவு மாறிலிக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.693/T. ஸோ அந்த 0.693ன்றது ஸ்டாண்டர்டான வேல்யூவாக இருக்கும். டிவைடு பை T ஆஃப்ன்றது ஆஃப் லைஃப் பீரியட் 3.8 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0.693/3.8. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருது, இதை நீங்கள் வந்து கால்குலேட்டரில் சுருக்கி 0.182 day power -1 அப்படிங்கிற யூனிட்டோடு நம்ம எழுதலாம். இதையே இன்னொரு மாடல் இருக்குது பாருங்கள். ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் கோபால்ட் 60 ஐசோடோபிஸ் கொடுத்துருக்காங்க 5.25 years. கால்குலேட் த டிகே கான்ஸ்டன்ட், இந்த லேம்டாவை கண்டுபிடிக்கணும். வாட் வில் பி த டைம் டேக்கன் ஃபார் 1 கிராம் ஆஃப் த ஐசோடோப் டு பி ரெடியூஸ்டு டு 0.1 கிராம். பாருங்கள், 1 கிராம்ன்றது 0.5 மாறிச்சுன்னா ஒரு ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம். இவங்க அப்படி கேட்கல,
1 கிராம்ன்றது 0.1 மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆஃப் லைஃப் பீரியட் அவங்க கொடுத்துருக்காங்க T of 5.25 years. டிகே கான்ஸ்டன்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 0.163 by T of. ஸோ 0.163 டிவைடு பை 5.25. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.132 இயர் பவர் -1 வந்துடுது. இப்போ உங்கள் யூனிட் டேஸில் கொடுத்துருந்தா டேஸ் பவர் -1 போடுறோம். இங்கே இயர்ஸ் கொடுத்ததுனால இயர் பவர் -1. இப்போ இதோட இந்த கொஸ்டின் முடியல. நம்ம அடுத்து டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. லேம்டா இஸ் ஈக்குவல் டு 2.303 by T log n0 by n. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இதில் வந்து நம்ம டைம் கண்டுபிடிக்கணுன்றதுனால அந்த டீயை லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு லேம்டாவை டி இருக்கிற இடத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ T is equal to 2.303 by lambda log n0 by n. இப்போ 2.303ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ டிவைட் பை லேம்டான்றது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.132. ஸோ லாக் n0 அப்படிங்கிறது அதனுடைய ஆரம்ப நிறை. இனிஷியலில் எவ்வளோ எடுத்துக்கிறோம் 1 கிராம். ஸோ n0ன்ற இடத்துல 1 போட்டுக்கணும். அது எவ்வளோவா குறையணும்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 0.1 கிராம். ஸோ அந்த n அப்படிங்கிறது 0.1. ஸோ 2.303 by 0.132 into log 1 by 0.1 ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 17.45 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நார்மலாக ஆஃப்லைஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஃபார்முலா எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அடுத்தது T ஆஃப் கண்டுபிடிக்கணும். டிகே கான்ஸ்டன்ட்டை வச்சு லேம்டா ஈக்குவல் டு 0.693 டிவைடு பை T ஆஃப் அப்படின்றத வச்சு போடலாம். அடுத்த ஃபார்முலா லேம்டா இஸ் ஈக்குவல் டு 2.303 by T log n0 by n. இந்த 3 ஃபார்முலாவை வச்சும் ப்ராப்ளம்ஸ் போடலாம். இதே போல் இன்னொரு சிம்பிளான ஃபார்முலா பாருங்கள். ஒரு an isotope has a half-life of 6 hours. What percentage will be left after 24 hours? இதுக்கு முன்னே வந்து பர்சன்டேஜ் அவங்க சொல்லிவிட்டு கிராமில் எவ்வளோ குறையும்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ரிமைனிங் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே தான் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் ஆஃப் லைஃப்ஸ் 0 1 2 3 4 அப்படின்னு போட்டோம். அடுத்தது டைம் போடும்போது 0க்கு 0 தான். ஆனால் ஆஃப் லைஃப் வந்து 6 ஹவர்ஸ்னு கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு ஆஃப் லைஃப்பில் 6, செகண்ட் ஆஃப் லைஃப்க்கு 12, தேர்டுக்கு 18, ஃபோருக்கு 24. நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஆஃப் லைஃப்பை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டே வரணும். 6 12 + 6 18 + 6 24. அப்போது இந்த பர்சன்டேஜ் எப்படி குறைஞ்சிட்டு வரும்னு பாருங்கள். 0வாக இருக்கும்போது 100% அப்படியே தான் இருக்கும். ஆனால் மொதல் ஆஃப் லைஃப்பில் அது என்னவா மாறி இருக்கும் 50%ஆக மாறிட்டு இருக்கும். ஸோ செகண்ட் ஆஃப் லைஃப்பில் அது 25%ஆக மாறுது. ஸோ தேர்ட் ஆஃப் லைஃப்பில் அது 12.5ஆக மாறி இருக்கும். ஃபோர்த்தில் 6.25. கவனிங்க, இங்கே 0 இருக்குது. 0க்கு 100%. அப்போ ஃபஸ்ட்டு ஆஃப் லைஃப்பில் 50%, செகண்ட் ஆஃப் லைஃப்பில் 25, அதில் பாதி, தேர்டில் 12.5. அப்போ ஃபோர்த் ஆஃப் லைஃப்பில் தான் அது என்னவா முடியுதுன்னா 6.25% ரிமைனிங் ஆகிருக்கும். ஏன்னா அவன் 24 ஹவர்ஸுக்கு பிறகு எவ்வளோ இருக்குன்னு அவங்க கேட்டதுனால ஃபஸ்ட்டு 0 6 12 18 24 வரைக்கும் வரும்போது இது 100 50 25 12.5லேருந்து 6.25 இது குறையுது. ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபார்முலா இல்லாமையே நாம் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு நாம் சொல்கிறது. ஸோ இது வரைக்கும் இந்த பார்ட் 1 அப்படிங்கிற இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, அப்புறம் வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன், அதில் நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியினுடைய டைப்ஸ் பார்த்தோம். ஆல்ஃபா, பீட்டா, காமா, டிகேஸ், அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம ஆஃப் லைஃப் பீரியடுக்கு வந்தோம். இட் இஸ் த டைம் டேக்கன் ஃபார் an atomic nucleus to reduce its mass into 1/2. இது வந்து ஒரு பாதியாக குறைவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை தான் அரைவாழ்வு காலம்னு சொல்கிறோம். அந்த அரைவாழ்வு காலத்துக்கான ஒரு சில ப்ராப்ளம்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதுக்கான டெக்ஸ்ட் புக்கும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம்.
இந்த வீடியோவை முழுசும் பார்த்துட்டு நீங்கள் இந்த டெக்ஸ்ட் புக்கை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். நன்றி.